ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌதம் அதானி வந்து புதுசாக வந்து ஒரு இதில் முதலீடு பண்ணியிருக்காங்க. அது வந்து சும்மா 1000 கோடியோ 2000 கோடியோ கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 6661 கோடி வந்து முதலீடு செஞ்சுருக்காங்க. ஸோ அது வந்து எந்த ஒரு இதில் முதலீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எந்த சிமெண்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் ஃபுல் டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்போ தான் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஓகே, இப்போ வந்து கௌதம் அதானி வந்து சிமெண்ட் கம்பெனியில் வந்து ஒரு 6661 கோடி ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட். ஸோ இந்த அம்புஜா சிமெண்ட்டில் தான் வந்து இவ்வளோ கோடி ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதனால அம்புஜா சிமெண்ட் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நிறைய வந்து மார்க்கெட்டில் ரன் ஆகி வந்துட்டு இருக்குது. அம்புஜா சிமெண்ட் வந்து ஓவராலாக நிறையவே ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவிலேயும் சரி எல்லா பக்கமும் சரி சிமெண்டோட உற்பத்தி நாளுக்கு நாள் அதிகமாக தேவைப்படுதே தவிர அது வந்து குறைஞ்ச மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக எடுத்து இப்போ வந்து அம்புஜா சிமெண்ட்டில் 6661 கோடி ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கௌதம் அதானி வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்காங்க. ஸோ 2022 வருஷம் அக்டோபர் மாதம் வந்து இதே கம்பெனியில் வந்து 5000 கோடி ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து 6661 கோடி ரூபா வந்து முதலீடு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த இது கொடுத்து சிமெண்ட்டில் வந்து அவங்க எவ்வளோ பங்கு வந்து ரிட்டர்ன் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3.6% பங்குகளை வந்து இவங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அம்புஜா சிமெண்ட் வந்து இதுமேல் வர்ற காலத்தில் வந்து நிறைய ரிட்டர்ன் தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தருங்க. ஸோ அது வந்து ஒரு மாதிரி ஒரு கெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. 2028 வருஷத்துக்குள்ளே வந்து அம்புஜா சிமெண்ட் வந்து ஒரு 140 மில்லியன் டன்னாக வந்து உயர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அம்புஜா சிமெண்ட் வந்து இனிமேல் வர்ற காலத்தில் வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இது மூலமாக அவங்களுடைய பங்கு ரேட்டு வந்து நேற்று உயர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, கண்டிப்பாக உயர்ந்தது. ஸோ அம்புஜா சிமெண்டோடைய பங்கு ரேட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் உயர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1.91% வந்து உயர்ந்து அதோட பங்கோட ரேட் வந்து இப்போ எவ்வளோ பர்சன்டேஜில் ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 613 ரூபாயில் வந்து ரன் ஆகி வந்துட்டு இருக்குது. இது வந்து எந்த விலையிலேருந்து ரெட்டிப்பாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு இப்போ வந்து அதோட வளர்ச்சி வந்து பதிவு செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு வந்து இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கௌதம் அதானி வந்து அவங்களுடைய அடுத்த பிளான் என்ன அப்படிங்கிறதுனா சிமெண்ட் தான். ஸோ அந்த அம்புஜா சிமெண்ட்டில் தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த நிலையில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வந்து முக்கியத்துவம் நிறையவே கொடுத்துட்ருக்காங்க இப்போதைக்கு. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்கிங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், ஓகேவா? இதே மாதிரி டெய்லி நல்ல நல்ல வீடியோவாக நான் உங்களுக்கு ட்ரெண்டிங்கான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் கீப் வாட்ச் கைஸ், ஓகேவா? டாடா பை பை, see you all. இது நான் உங்கள் நந்தினி. பை பாய்.